Whoever loves me will also be loved by my Father. I too shall love him and show myself clearly to him. யோவான் 14:21. என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரி, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, we should love God for the goodness that he is in himself. If you want to abide in him, you must love him for nothing but himself. Mr. Eckhart. கடவுள் நன்மைத்தனமே தன்னில் கொண்டுள்ளதால் அவரை நாம் அன்பு செய்ய வேண்டும். நீ அவருள் குடியிருக்க விரும்பினால் வேறெதையும் நாடாமல் அவருக்காகவே அவரை அன்பு செய்தல் வேண்டும். இறைவனை அன்பு செய்தல் எப்படி இருக்கிறது என்று நம்மை சற்று பரிசோதித்து பார்த்தோம் என்றால், பழக்கமாக நாம் என்ன சொல்லுகிறோம்? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், நல்ல பிள்ளையாயிரு, கடவுளுக்கு பயந்துரு, இல்லை கடவுளுக்கு கண்ணை குத்திடுவார், கடவுள் உனக்கு தண்டனை கொடுப்பார், நல்லா இல்லைன்னா உனக்கு நரகம்தான் கிடைக்கும் என்று ஒரு வகையான எதிர்மறையான எண்ணங்களைத்தான் வளர்க்கிறோம், பெற்றிருக்கிறோம், அதையும் பிறருக்கு கொடுக்கிறோம். நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். இறைவன் அன்புள்ளவர், ஆற்றல் மிக்கவர், இரக்கமுள்ளவர், ஈகை கொண்டவர், சினம் கொள்ள தாமதிப்பவர். ஆகவே கடவுள் சினமே கொள்ள மாட்டார் என்ற அர்த்தமே இல்லை. கடவுள் சினம் உண்டு, ஆனால் அது கடைசியிலே. ஆகவே இறைவனை எப்படி அன்பு செய்ய வேண்டும்? அவருடைய நன்மைத்தனத்திற்காக. அப்படி நன்மைத்தனத்திற்காக அன்பு செய்யும் பொழுது அது அன்பு பெருக்கால் வருகிறது. 2 வகையான மனஸ்தாபம் என்று படித்திருக்கிறோம். ஒன்று உத்தம மனஸ்தாபம், இன்னொன்று அடிமை மனஸ்தாபம். உத்தம மனஸ்தாபம் என்பது ஐயோ இறைவனுடைய அன்புக்கு எதிராக நான் இப்படி செய்துவிட்டேனே என்று மனம் வருந்துவது. ஐயோ இப்படி செஞ்சிட்டேனே, கடவுள் என்னை தண்டிப்பார், நரகத்துக்கு என்னை அனுப்புவார், ஆகவே நான் பயந்து கொண்டு இப்படி இருப்பது அடிமை மனஸ்தாபம். கடவுள் நன்மையானவர், அன்பு நிறைந்தவர், எனக்கு வேண்டிய அனைத்தையும் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார், எனவே அவரை நான் அன்பு செய்கிறேன் என்று இருக்க வேண்டும். அதே போன்று இறைவனுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளம் பாராட்டுபவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் நன்றி கூறுவது என்பது மிக மிக அபூர்வமாக இருக்கும். அதிகமாக நன்றி எறிதலும் தேவைகளையும் சமர்ப்பித்தல் வேண்டும். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவரும் அவர்தான். You need not seek him here or there. He is no further than the door of your heart. அங்கிங்கெனாதபடி நீ அவரை தேட வேண்டாம், அவர் உன் இதய வாசல் அருகிலேயே இருக்கிறார். கடவுள் நம் அருகிலேயே இருக்கிறார். அதைத்தான் நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் அநேக முறைகள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று வாழ்த்தும் பொழுது உம்மோடும் இருப்பாராக என்று இறைவன் நம்மோடு பல வகைகளிலே அவருடைய பிரசன்னத்தை தருகிறார். நற்கருணை பிரசன்னம், திருப்பலியிலே பிரசன்னம், பாஸ்காத்திரியிலே பிரசன்னம், வாசக வடிவிலே பிரசன்னம், நம்முடைய மத்தியிலே எங்கே 2 அல்லது 3 பேர் என் பெயரால் கூடி ஜெபிக்கிறீர்களோ உங்கள் மத்தியில் நான் இருப்பேன். இப்படி அவருடைய பிரசன்னத்தை எங்கு வேண்டுமானாலும் தேடலாம். அவ்வப்பொழுது ஒரு சில படங்கள் வரும், மேகத்தை படம் பிடித்து அதில் வட்டமிட்டு காட்டி அனுப்புவார்கள். அதில் இயேசுவை போல, பரமதந்தையை போல, தேவமாதாவை போல அந்த மேகங்கள் கூட்டத்திலே காட்சி தரும். மேகங்கள் கூட்டங்கள் இயற்கையாக இருப்பதை பார்க்கும் பொழுது இயேசுவாக, பரமதந்தையாக, தேவதந்தையாக, தேவன்னையாக காட்சி கொடுப்பதை பார்க்கும் பொழுது இவர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். நாம் பார்க்காவிட்டால் கூட இயற்கையில் இறைஞ்சிடும் உறைந்திடும் இறைவா என்று ஒரு திருவழிபாட்டு பாடல் உண்டு.
இவ்வாறு இருக்கின்ற இறைவனை நாம் இனம் கண்டுகொள்கிறோமா? God is with you, in your soul filled with grace lives the blessed Trinity. This is why you, despite all the misery, may and must be in steady conversation with the Lord. Saint Jose Maria. இவ்வாறு எத்தனையோ புனிதர்கள், ஆன்மீக அறிஞர்கள் இறைவனை அறிந்து இறைவனுடைய அந்த பிரசன்னத்தை உணர்ந்து அந்த அனுபவத்தை தங்கள் எழுத்துக்களாக படைத்திருக்கிறார்கள். கடவுள் உன்னோடு இருக்கிறார், அருள் நிறைந்த உன் ஆன்மாவில் மூவொரு தேவன் வாசம் செய்கிறார். ஆதலால் உன் துயரங்கள் வேதனை மத்தியிலும் ஆண்டவரோடு தொடர்ந்து உரையாடு. ஆண்டவர் எப்பொழுதும் உன் மத்தியில் இருக்கிறார். ஒரு மனிதன் ஆண்டவரிடம் செபித்து வேண்டுகிறான், ஒரு காட்சியை பெறுகிறான், ஆண்டவரும் அவனும் சேர்ந்து நடப்பதாக. திடீரென்று பார்த்தால் ஒரு ஜோடி காலடிகள் தான் மணலில் தெரிகிறது, ஒரு ஜோடி காலடியை காணாம். அது எப்பொழுதெல்லாம் இவன் கஷ்டப்படுகிறானோ அப்பொழுதெல்லாம் ஒரு ஜோடி காலடிகள் மறைந்து விட்டன. அவன் நினைக்கிறான், கடவுளே எப்போ எனக்கு சோதனையோ வேதனையோ என்னை விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு கடவுளிடம் முறையிடுவான். அப்பொழுதுக்கு இயேசு சொல்வாராம், மகனே அந்த காலடிகளை உற்றுப்பார், அது உன்னுடைய காலடிகள் அல்ல, என்னுடைய காலடிகள். அச்சமயத்திலே உன்னை நான் சுமந்து கொண்டு சென்றேன். அருமையான பாட்டு. இப்போ எல்லோரும் செல்ஃபோனில் காலர் டியூனாக வச்சுருக்கிறீங்க, என்னை சுமப்பதனால் இறைவா என்று ஒரு அருமையான பாட்டு. இறைவன் நம்மை சுமக்கின்றார், ஆகவே அவருக்கு அது பாரம் இல்லை, அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணருக வேண்டும். உன் துயரங்கள் வேதனை மத்தியிலும் ஆண்டவரோடு தொடர்ந்து உரையாடு. சென்ட் கிரெகரி த கிரேட், பெரிய சிங்கராயர், பெரிய கிரகோரியார் கூறுகிறார், let us not be seduced by the flattery of prosperity, because it is a stupid traveler, he who sees during his journey delightful prairies but forgets where he was heading for. வளமை செழுமை என்னும் புகழ்ச்சிக்கு நாம் மதி மயங்கிவிட வேண்டாம். ஏனெனில் அது ஒரு அறிவற்ற வழிப்போக்கன் தன் பயணத்தின் போது தான் செல்ல வேண்டிய இலக்கை மறந்து அழகிய புல்தரையை கண்டு கழிப்பதை போன்றது. நல்ல உதாரணம், வேளாங்கண்ணிக்கு நடந்து செல்கின்ற நடைபயணிகள், இந்த புனித யாத்திரை செய்கின்றவர்கள். இங்கே அரியாங்குப்பத்துக்கு வந்தால் நல்ல இடம் இருக்குது, நிறைந்த இடம் இருக்குது, நல்லா குளித்து நல்லா ஓய்வெடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. வந்து களைப்பை தீர குளித்து ஓய்வு எடுப்பார்கள். ஆஹா, இங்கே இருப்பது சுகமாக இருக்கிறதே, இங்கே இருக்கலாம் என்று இருப்பார்களா? இல்லை. அந்த இரவு களைப்பை தீர்த்து விட்டு அடுத்த நாள் தொடர்ந்து பயணம் செல்வதை போலதான். ஆகவே எங்கே வளமை செழுமை இருக்கிறதோ அதில் மதிமயங்கி அங்கேயே தங்கிவிடாதே. பல சமயங்களில் நாம் இப்படித்தான் இருக்கிறோம். இந்த பாவம் என்னும் சாக்கடையிலேயே தங்கியிருப்பது சுகமாக இருக்கிறது என்று இருக்கின்ற பன்றியை போல. மாறாக ஆடு என்ன செய்யும்? இந்த நாற்றம் எனக்கு சகிக்கவில்லை, இதிலிருந்து மீள வேண்டும் என்று முயற்சி செய்து மீள்கிறதோ அப்படித்தான் நாம் அருட்சாதனங்களை பெற்று ஆண்டவரிடம் வர வேண்டும். We have learned to fly in the air like birds, to swim in the sea like fish, but we have not learned the simple act of living together. ஒரு சினிமா பாட்டு கூட இருக்குது, பறவையை கண்டான், விமானம் படைத்தான், மீனை கண்டான், கப்பலை செய்தான். இப்படி இயற்கையை பார்த்து மனிதன் தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால் மிக சிறந்தவைகளை செய்கிறான், படைக்கிறான், உருவாக்குகிறான். இன்வென்ஷன் என்பது உருவாக்குதல், டிஸ்கவரி என்பது ஏற்கனவே இருப்பதை கண்டுபிடித்தல். வாஸ்கோட காமா டிஸ்கவர்ட், கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா. அமெரிக்கா ஏற்கனவே இருந்தது, அந்த கண்டம் இருந்தது, அவர் கண்டுபிடித்தார் என்றால் புதிதாக அல்ல, ஏற்கனவே இருந்ததை கண்டுபிடித்தார். ஆனால் இந்த விஞ்ஞான சாதனங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டன, இன்வென்டட். தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்ததை போல இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கின்ற மனிதன்
சேர்ந்து வாழ வேண்டும், எல்லோருடனும் இணக்கமாக இருக்க வேண்டும், ஜாதி மத இன பிரிவுகள் இருக்கக்கூடாது என்பதை இந்த கருப்பு இன தலைவர் இந்த அமெரிக்காவில் இருக்கின்ற இந்த நிற பேதத்தை பார்த்து பல ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன வார்த்தைகள். இன்று பாருங்கள், அங்கேயே ஒரு கருப்பு இனத்தை சார்ந்த ஒருவர் ஜனாதிபதியாக இருக்கின்றார். அங்கேயும் வளர்ந்திருக்கிறார்கள். நாம் தான் பின்னோக்கி போயிட்டு இருக்கிறோம். 50 ஆண்டுகளுக்கு முன்புதான் ஞானஸ்தான ரெஜிஸ்டரில் ஜாதி போடப்படும். 50 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து அதை திருச்சபை எடுத்து விட்டது. ஞானஸ்தான ரெஜிஸ்டரில் கூட ஜாதி போடக்கூடாது, எல்லாம் சமம் என்பதை வலியுறுத்தியது திருச்சபை. அதனால் வந்தது பலவிதமான சமூக புரட்சிகள். நெல்லித்தோப்பு கோவில் பல ஆண்டுகள் மூடப்பட்டன, பேராலயம் அப்படி மூடப்பட்டது. எதற்காக? இந்த சமத்துவத்தை கொண்டு வர வேண்டும் என்று. அதற்காக பாடுபட்ட குருக்கள் அடிக்கப்பட்டார்கள், வெள்ளக்கார குருக்களாக இருந்தாலும் இந்திய குருக்களாக இருந்தாலும். அப்படி சமத்துவத்தை கொண்டு வந்து சாதித்த பிறகு இன்றைக்கு அரசு சலுகைக்காக அதே குருவானவரிடம் வந்து எனக்கு ஜாதி சான்றிதழ் கொடு, அரசு சலுகைக்காக வந்து மறுபடியும் என்னை பிரித்து வை. பாருங்கள், நன்றாக சிந்திக்க வேண்டும். ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இங்கே கரிக்கலாம்பாக்கத்திலிருந்து வந்து வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமையிலே முழுமையாக குடும்பத்தோடு வந்து அருட்சாதனத்தை கிறிஸ்மஸ்க்கு முன்னால் பெறும் பொழுது எனக்கு அரசு சலுகை எதுவும் வேண்டாம், நான் முழுமையாக கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிறேன். இது சான்று பகர்தல். இவைகள் எல்லாம் எவைகளை நல்லவைகளாக கொண்டு வந்தோமோ அதை மறுபடியும் எப்படி நாயானது சுற்றி சுற்றி தன் வாளையை கடித்து கொண்டு இருக்கிறதோ அதுபோல சுழல்கின்ற தன்மை, அரசியல் சூழ்ச்சி, அதற்கு நாம் இணங்குகிறோம், அதற்கு சிக்கி கொண்டிருக்கிறோம். பறவையை போல் காற்றில் பறக்கவும் மீனை போல கடலில் நீந்தவும் கற்றுக்கொண்டோம். ஆனால் ஒன்று சேர்ந்து வாழும் சிறு கலையை கற்க மறந்தோம். கீப் ஒர்க்கிங் ஆன் லவ். அன்பினில் பணிபுரி. உன்னுடைய பணிபுரிதல் அனைத்தும் அன்பினால் இருந்தது என்றால் பலவைகளை நீ ஏற்றுக்கொண்டு நீ வழி நடப்பாய், அல்லது எதையும் செய்வதற்கு நீ கீழே இறங்குவாய். பணிகள் புரிய வந்தார் இயேசு, பாதம் கழுவி பணிந்து நின்றார். நான் முன்மாதிரியை காட்டினேன், நீங்கள் அவ்வாறு செய்யுங்கள் என்பதை போல. இந்த மனநிலையில் ஜெபிப்போம், முழந்தாள் இருப்போம். லார்ட் ஜீசஸ், இன் லவ் you created me and you drew me to yourself. May I never lose sight of you nor forget your steadfast love and faithfulness. ஆண்டவராகிய இயேசுவே, உம் அளவற்ற அன்பினால் என்னை படைத்து உம்மால் ஈர்த்து கொண்டீர். உமது இடைவிடாத அன்பையும் உயரிய மேன்மையையும் என்றும் மறவாதிருப்பேனாக.